அனைவருக்கும் வணக்கம். இது நிமிட கதைகள் நேரம். கதையின் தலைப்பு சந்தேகப்படு. என்ன ஆரம்பமே சந்தேகப்படுன்னு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கதையை முழுசாக கேளுங்க, உங்களுக்கே புரியும். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? ராஜா ரவிவர்மாவின் அரசவையில் புதிய மந்திரி ஒருவர் தேவைப்பட்டார். நல்ல அறிவாளியான ஒருவரை தேடிக்கொண்டிருந்தார். எனவே ஊர் மக்களை கூட்டி ஒரு சவால் விட்டார். அதாவது, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன், அதற்கு சரியான பதிலை சொல்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்றார். அனைவரும் ஆவலுடன் மன்னரின் கேள்வியை எதிர்பார்த்து காத்திருந்தனர். மன்னர் தனக்கு முன்னால் ஒரு கண்ணாடி தொட்டி நீர் நிரம்பி வழியுமாறு வைத்திருந்தார். மன்னர் மக்களை பார்த்து, தழும்ப தழும்ப நீர் நிரம்பிய இந்த தொட்டியில் ஒரு உயிருள்ள மீனை போட்டேன். நீர் வெளியே சிந்தவில்லை. ஆனால் இறந்த மீனை போட்டேன், நீர் வெளியே சிந்தியது. ஏன்? இதுதான் எனது கேள்வி. நாளை இதற்கான காரணத்தை கூற வேண்டும் என்று கூறினார். மறுநாள் சபை கூடியது. முதலில் ஒரு இளைஞன் வந்தான். உயிருள்ள மீனை கண்ணாடி தொட்டியில் விட்டால் அது தண்ணீரை குடித்து விடுகிறது, அதனால் நீர் சிந்தவில்லை என்றான். தவறான பதில் என்று கூறிவிட்டார் ராஜா. அடுத்த இளைஞன் வந்தான். செத்த மீனின் உடல் பெருத்து விடுகிறது, அதனால்தான் நீர் சிந்துகிறது என்றான். இதுவும் தவறான பதில் என்றார் ராஜா. அதற்கு பிறகு யாரும் பதில் சொல்லவில்லை. ஒரு பெண் ராஜாவின் கேள்வியில் சந்தேகமுற்றாள். அரசரின் கேள்வியில் எப்படி உயிருள்ள மீனை போட்ட பின் தண்ணீர் வெளியே சிந்தாமல் இருந்தது என்று யோசித்தாள். எனவே அவளே ஒரு நீர் நிரம்பிய தொட்டியை எடுத்து முதலில் உயிருள்ள மீனை போட்டு பார்த்தாள். நீர் வெளியே சிந்தியது. பிறகு இறந்து போன மீனை போட்டாள். அப்போதும் நீர் வெளியே சிந்தியது. மறுநாள் அவள் மன்னரிடம் வந்தாள். அவை கூடியிருந்தபோது அனைவர் முன்னும் தைரியமாக வந்து நின்று மன்னரை பார்த்து, அரசே, உங்கள் கேள்வியே தவறு என்றாள். அரசவையில் உள்ள அனைத்து மந்திரிகளும் அதிர்ந்து போனார்கள். ஏன் மன்னரே கூட ஆச்சரியமாகத்தான் பார்த்தார். எப்படி என்று கேட்டார். உடனே அவள் சொன்னாள், நீங்கள் சொன்னபடியே நீர் நிரம்பிய தொட்டியில் உயிருள்ள மீனை விட்டு பார்த்தேன். செத்த மீன் ஒன்றையும் போட்டு பார்த்தேன். இரண்டிலுமே தண்ணீர் வெளியே சிந்தியது. எனவே உயிருள்ள மீனை போட்டால் தண்ணீர் வெளியே சிந்தவில்லை என்று தாங்கள் கூறியது தவறுதானே. எனவே தங்களின் கேள்வியே தவறுதானே என்றாள். ராஜா ரவிவர்மா மகிழ்ந்து போனார். நான் தேடிய மந்திரி நீதான். நான் நேற்று கேட்ட கேள்வி தவறுதான். பலரும் நான் சொன்னதை நம்பினார்கள். ஆனால் நீ உண்மையை அறிய சோதனை செய்து பார்த்திருக்கிறாய். உண்மையை கண்டுபிடித்து அதை தயங்காமல் என்னிடம் கூறினாய். மந்திரி பதவிக்கு நீதான் பொருத்தமானவள் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். இதே கருத்தை தான் நமது வள்ளுவரும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என கூறியுள்ளார். அதாவது, யார் எந்த தவறான கருத்தை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிவிடாமல் அதன் உண்மைத்தன்மையை கண்டறிந்து செயல்பட வேண்டும் என்பதே இதன் பொருள். என நீங்களும் உண்மையை கண்டுபிடிச்சு தானே செயல்படுவீங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்டறிய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.